தேங்காய் வாங்க தானே கடைக்கு போனேன். அதுக்குள்ள எதுக்கு நீ இப்படி மல்லு கட்டிட்டு இருக்க? வா வந்து உட்காரு வா. என்ன மாம்சு அக்காவை ஒரேடியா தாங்குறீங்களே? அவங்க ஒரு பாத்திரம் தானே தூக்கி வச்சாங்க, அதுக்கு ஏன் எப்படி பதறீங்க? இதுக்குதான் ஓவரா உணர்ச்சி வசப்படக்கூடாது. பாருங்க, மலருக்கு டவுட் வந்துருச்சு. என்ன ஒரே ரகசிய பேச்சுவார்த்தையா இருக்கு? ஒண்ணு இல்ல மலரு, கொஞ்சமா சமைச்சா பரவாயில்ல, 30 பேருக்கு சமைக்கணும். நான் வந்து பாத்துக்க மாட்டானா? இவ எதுக்கு இதெல்லாம் செய்யறா? சரி, தேங்காய் துருவி கொடுங்க. மலர் அதை எடு. நடேசா, அத கூட நான் பாத்துக்கிறேன். இல்ல பரவாயில்லமா, நானே பண்ணிக்கிறேன். நீ குடுறா. அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வை போ. எங்க வெளியில இருக்கா? ஆமா. எங்க ஆசிரமத்துக்கு சாப்பாடு நம்ம வண்டியில தானே கொண்டு போறோம்? இல்ல பார்வதி, அதெல்லாம் ஆர்டர் பண்ணவங்களே வண்டி அனுப்புறேன்னு சொன்னாங்கல்ல. இப்படியே எல்லாரும் வண்டி அனுப்பிட்டாங்கன்னா நமக்கு பெட்ரோல் செலவாவது மிச்சமாகும். என்ன பார்வதி, அப்படி எல்லார்கிட்டயும் எதிர்பார்க்க முடியாது இல்ல. எல்லாருமே டோர் டெலிவரி தான் விரும்புவாங்க. உனக்கு கட்டுப்படி ஆகலைன்னா சொல்லு, சாப்பாடு விலையை கொஞ்சம் ஏத்திடுவோம். ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. இப்பதான் வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்துல போய் விலையை ஏத்துனா அது சரியா இருக்காது. கிடைக்கிற லாபமே போதும். அக்கா சொல்றதா சரி. நிறைய வியாபாரம், கொஞ்சம் லாபம், இத கடைபிடிச்சாலே பிசினஸ் ஓஹோன்னு இருக்கும். பாரு, உங்களுக்கு எல்லாம் நிறைய விஷயம் தெரியுது, எனக்கு தான் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஏங்க, வளன்னு பேசிட்டு இருக்காதீங்க. நேரம் ஆயிட போகுது. சாப்பாடு எடுக்க ஆள் வந்து போறாங்க. சின்ன குழந்தைங்க சாப்பிடுறது, சீக்கிரமா செஞ்சு கொடுப்போம். அவங்களுக்கு போன் பண்ணி 1 ஹவர்ல வர சொல்லிடுங்க. சரி. மாயா, நீங்க வந்ததுல இருந்து நான் நம்ம வீட்டுக்கு தூங்க மட்டும் தான் போறேன். ஏய், அம்மா என்ன நினைப்பாங்களோ என்னமோ. அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. நீங்க என்ன நல்லா கவனிச்சுக்கிறீங்கன்னு சந்தோஷம் தான் படுவாங்க. மாயா, வாங்க வாங்க. என்ன ஒரு ஃபோன் பண்ணாம திடீர்னு வந்துட்டீங்க? ஏன் நாங்க உன்னை பார்க்க வரக்கூடாதா? தாராளமா வரலாம். எங்க, இவங்க தான் என் கூட ஸ்கூல்ல ஒர்க் பண்ற டீச்சர்ஸ். வணக்கங்க, உட்காருங்க. உட்காருங்க. மாயா, இந்த பழம் எல்லாம் உனக்கு தான் வாங்கிட்டு வந்தோம். எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? பரவாயில்ல, பழம் எல்லாம் நிறைய சாப்பிடணும். அப்பதான் குழந்தை ஹெல்த்தியா பிறக்கும். நீயும் தெம்பா இருப்ப. நீங்க மாயாவோட பேசிட்டு இருக்க, நான் சாப்பிட ஏதாவது செஞ்சு உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், தண்ணி மட்டும் கொடுங்க போதும். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இவ்வளவு தூரம் மாயாவை பார்க்க வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிடாம போனா எப்படி? ஒண்ணு இல்ல, ஒரு 10 நிமிஷம் நீங்க பேசிட்டே இருங்க, நான் ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன். அது கூட இந்தாங்க, நான் உள்ள வச்சிடறேன். பேசிட்டு இருங்க. மாயா, நீ ரொம்ப லக்கி. உன் ஹஸ்பண்ட் பெரிய கார்ப்பரேட் கம்பெனில ஆபீசரா இருக்காருன்னு சொன்ன. அப்படி இருந்தும் அவர் உனக்காக சமையல் கட்டுக்கு போய் வேலை செய்ய ரெடியா இருக்காரு. என் ஹஸ்பண்டும் இருக்காரு. இந்த இடத்துல இருக்கிற டம்ளரை அந்த இடத்துல எடுத்து வைக்க மாட்டாரு. உன் புருஷன் பெரிய ஆபீசரா இருந்தும் கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் மாயா, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? மாயா, நாங்க எதுவும் தப்பா சொல்லிட்டோமா? ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? நான் தான் உங்ககிட்ட தப்பா சொல்லிட்டேன். என் புருஷன் பெரிய கம்பெனில ஆபீசரா வேலை செய்யல. அப்புறம் அவர் ஒரு ஃபேக்டரியில சாதாரண மெக்கானிக்கா தான் வேலை செய்யறாரு. இத உங்ககிட்ட எல்லாம் சொல்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு போய் சொல்லிட்டேன். என் புருஷன் அதிகம் படிக்காம இருக்கலாம், பெரிய ஆபீசரா இல்லாம இருக்கலாம், ஆனா குணத்துல அவர் தங்கம். என்னை என் அப்பா அம்மா கூட என்னை இந்த அளவுக்கு கேர் எடுத்து கவனிச்சுக்கிட்டது இல்ல. என்னை அவ்வளோ கேர் எடுத்து பாத்துக்கிறாரு. இப்படி ஒரு தங்கமான புருஷன் கிடைக்க நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். மாயா, உன் ஹஸ்பண்ட் ரியலி கிரேட். இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். நீ ரொம்ப லக்கி மாயா.
இந்தாங்க உங்களுக்காக கேசரி பண்ணியிருக்கேன். உங்களை நாங்க ரொம்ப சிரமப்படுத்திட்டோமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல எங்களுக்கு தான் சந்தோஷம். சார், நீங்க செஞ்ச கேசரி ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ மேம். இந்த காலேஜ்ல எங்க பார்த்தாலும் உங்களையும் சுச்சியவும் பார்க்குற மாதிரி இருக்கு. கிருஷ்ணா தண்ணி அடிக்கிற ஆம்பளை ஊர்ல எவனாவது இருக்கானா? ஏ அஞ்சி போடுறா. யாருண்ணா அது? நம்ம கிருஷ்ணன் லவ்ஸ். என்னது கிருஷ்ணா அண்ணாக்கு வெட்ட